வணக்கம் உலகத்தமிழ் மக்களே. ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கையில் கட் ஒர்க் பண்ணி நெட் வச்சுருக்காங்க. அந்த நெட் வச்சுருக்கிற இடத்துல மட்டும் லைனிங் பீஸ் வராமல் நம்ம எப்படி தைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல லைனிங் பீஸில் ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ண லைனிங் ஸ்லீவ் மேலே ஆரி ஒர்க் பண்ண ஸ்லீவ் மெட்டீரியலை போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஆரி ஒர்க் பண்ண மெட்டீரியலில் கை சுற்றளவுக்கு கீழே நமக்கு தையலுக்கு தேவையான அளவு துணியை விட்டுட்டு மீதியை கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் அளவு விட்டுட்டு மீதியை கட் பண்ணிடுங்க. இப்போ லைனிங் பீஸ் மேலே மெட்டீரியலை போட்டு ஓரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மணியெல்லாம் அடிபடுங்கிறதுனால இந்த ஃபூட்டை மாற்றிக்கலாம். ஒன் சைட் ஃபுட் மாற்றி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதும் திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு ஜாயின் பண்ண பீஸு லைனிங் பக்கம் இருக்கிற மாதிரி திருப்பி விட்டு லைனிங் பீஸை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு லைனிங் பீஸ் ஓரமாக ஒரு மேல் தையல் போட்டுருங்க. இந்த கட் ஒர்க் பண்ண இடத்த நம்ம லைனிங் பீஸில் மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு நல்ல ஓர எட்ஜை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு மார்க்கிங் எடுத்து இந்த மேங்கோ மாதிரி இருக்கிற இந்த ஓரத்தில் அப்படியே நல்லா டார்க்காக அவுட்லைன் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த லைனிங் பீஸை மேலே திருப்பி ஈவனாக வச்சு நம்ம வரைஞ்சிருக்க மார்க்கிங்கில் நல்லா கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மார்க்கிங் இதில் விழுந்துடும். பாருங்கள், வீடியோவில் தெரியுதான்னு தெரில, எனக்கு நல்லா தெரியுது. இதை அப்படியே நல்லா டார்க்கன் பண்ணிக்கோங்க. இந்த வரைஞ்சிருக்கிறது உள்பக்கம். இப்போ நம்ம வெளிப்பக்கத்தில் ஒரு பீஸ் கொடுத்துருங்க. இந்த மேங்கோவை சுற்றியும் ஒரு 2 இன்ச் அளவுக்கு துணி எடுத்து இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. வெளிப்பக்கம் வச்சு அந்த அவுட்லைன்லேயே 2 ஸ்டிச் போடுங்க. இப்போ 2 ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இந்த மேங்கோக்கு நடுவில் கட் பண்ணி தையல்லேருந்து 1/4 இன்ச் அளவு துணி விட்டு மீதி உள்ளே இருக்க துணியை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கட் பண்ணுங்க. இந்த மாதிரி சிசர் கட் பண்ணிக்கோங்க. தையலில் படாமல் சுற்றியும் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஷேப் நல்லா மடிஞ்சு நமக்கு கிடைக்கும். இப்போ அடியில் இருக்க துணியை மடித்து உள்ளே எடுத்துருங்க. உள்பாகத்துக்கு அந்த பிசிறு வந்துடும். இப்போ நல்லா இழுத்து அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துருங்க. இந்த மாதிரி கட்டோர் ஓரத்தில் மேல் தையல் ஓரமாக போட்டுருங்க. இந்த மேல் தையல் போடும்போது அந்த உள்ளே இருக்க துணி இந்த ஹோலுக்கு வராமல் இருக்கும். மேல் தையல் போட்டாச்சு. இவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ திருப்பி விட்டு ஒரு 1 இன்ச்சு இல்லைன்னா 1.25 இன்ச் அளவு இந்த கட்டோர்க்கை சுற்றியும் துணியை கட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுக்கு தையல் போடாமே விட்டுடலாம். தையல் போடுற மாதிரி இருந்தால் இந்த கட் பண்ண துணி ஓரமாக இந்த மாதிரி சுற்றியும் ஒரு தையல் போட்டுருங்க. இந்த மாதிரி சுற்றியும் தையல் போட்டாச்சு. இப்போ லைனிங் பீஸை மடித்து போட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஹோலுக்கு கரெக்டாக வந்திருக்கு. பாருங்கள், இந்த நெட் ஒர்க் பண்ண இடத்துல லைனிங் பீஸ் இல்லை. இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி இன்னொரு கையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். 2 கையும் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. லைனிங் பீஸ் நகராமல் பின் போட்டு
மெட்டீரியலை கட் பண்ணி எடுத்துடலாம். லைனிங் பீஸ் ஓரமாக பின் போட்ட பிறகு ஒரு தையல் போட்டு கட் பண்ணிடலாம். இதே மாதிரி ப்ளவுஸோட பேக் சைடும் இது மாதிரி கட் ஒர்க் வந்தால் லைனிங்கில் இதே மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணி கேளுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.